கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் புக்கும் வாயுமை தவ் வாயர்தம் பாடி சுருட்டார் மென்குழல் கண்ணியர் வந்து உன்னை சுற்றும் தொழனின்ற சோதி பொருட்டாயமிலேன் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றமல்லால் மற்ற இங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேகே. மருட்டார் மென்குழல், மருள் தரக்கூடிய யாருக்குமே அந்த வேணுகானம் காதுல விழுந்தா எல்லாரும் மயங்கி போயிடுவாளா, உலகமே மயங்கிடும். மரங்களெல்லாம் கூட பட்ட சிலிர்க்கிறது, ஓடுகின்ற ஆறுகளெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறது, மலையெல்லாம் உருகி போகிறது, மான்களெல்லாம் மெய்கை மறந்து நிற்கிறது, குயில்கள் ஆடுறது, குயில்கள் கூவுறது, எல்லாம் தன்னெல தடுமாறி நிற்கிறதுன்னா அத்தகைய மருள் ஆர் மென்குழல். மருள் தரக்கூடியதான அந்த குழலை குழலே மென்மையாத்தானே இருக்கும், தம்பட்டை மாதிரி தாரை மாதிரி இருக்காது குழல். காதுக்கு ரம்யமா இருக்கும், மென்மையா இருக்கும், அது எங்கும் வியாபிக்க கூடியது. குழலோசை கேட்டா பிருந்தாவனம் பூரா உபரம்பதி விஸ்வம் என்று சொல்கிறார். பிருந்தாவனத்தில் அவ்வளவு ஆசையான் கண்ணனுக்கு. பிருந்தாவனம் பூரா கட்டினுடனும் போல தோணித்தான். எப்படி கட்டிக்கிறதுன்னா குழலோசையால கட்டிக்கிறான் அப்படிங்கிறார். குழலோசை பிருந்தாவனம் பூரா வியாபிக்கிறது. அதனால மருள் ஆர் மென் குழல். குழல் கொண்டு பொழில் புக்கு, பொழில்னா அழகிய தோட்டம், செடி கொடிகள், எங்கு பார்த்தாலும் நிறைவதான பூங்காவான பிருந்தாவனம். அதுல புகுந்து வாய் வைத்து இவ்வாயர்தம் பாடி, தன்னுடைய வாயில அழகாக குழலை வைத்து இனிமையாக பாடும் பொழுது ஆயர்தம் பாடி, ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய சுருட்டார் மென்குழல் கண்ணியர் வந்து உன்னை சுற்றும் தொழனின்ற சோதி. சுருண்ட அழகான மென்குழல், மெல்லிய கூந்தல் உடையவர்களான கண்ணிகள் எல்லாரும் ஓடி வந்து கண்ணா உன்னை சூழ்ந்து கொண்டு, கண்ணா கண்ணா ஒரு கல்யாணி பாடேன், கண்ணா ஒரு மோகனம் பாடேன் என்று சொல்லி அதுகள் எல்லாம் தானும் கூட கூட இழுத்துண்டு கண்ணனோட கூட எப்போதும் சென்றிருப்பாளாம் அவர்கள். அந்த ஊர்ல ஒருத்தரும் ஒன்றும் சொல்லவும் மாட்டா. அதனால எப்பொழுது பார்த்தாலும் இந்த கோஷ்டியோடையே சுத்தின்னு இருப்பான். வீட்டுக்கு வந்தாலும் போனாலும் காட்டுக்கு போனாலும் சுருட்டார் மென்குழல் கண்ணியர் வந்துன்னை சுற்றும் தொழனின்ற சோதி. எவ்வளவு அழகா இருக்கும். சுத்தீவிர சின்ன சின்ன குட்டிகளா, அழகான குட்டிகளா, அவர்களுடைய மத்தியில இவன் இருக்கிறது எப்படி இருக்கும்னால் அவர்கள்லாம் தொழும்படியாக சொன்னதை கேட்குமா. பாவம், இவன் சொன்னதெல்லாம் கேட்குமா. உண்மையிலே இவன் சொன்னதெல்லாம் கேட்கக்கூடாது, அதுக்கெல்லாம் தொழ. ஏன்னா நம்ம கண்ணண்டி அப்படின்னு ஒரு மரியாதை அதுகளுக்கெல்லாம். இதுகள் மத்தியில் இருக்கும்பொழுது பார்த்தா நட்சத்திர கூட்டங்களுடைய மத்தியில சந்திரன் இருக்கிறது போலே ஒரு பிரகாசமா இருப்பான் கண்ணன். கோபீரமணனா இருக்கிறதுனால ஜோதிங்கிறார். ஊர்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கிறாள், பொருள் தாயமிலேன். ஊர்ல எல்லாருக்கும் ஒருத்தருக்கு கூட யசோதைய பிடிக்காதுங்கிறது கிடையாது கண்ணா. யசோதைக்கும் இந்த ஊர்ல ஒத்தரையும் பிடிக்காதுன்னு கிடையாது. அப்படி இருந்துட்டேன், நல்ல இன்னி வரையிலும் நல்ல பேரோட இருந்துட்டேன். இப்போ ஒன்னாலதான் எனக்கு யசோத பெத்த புள்ள, யசோத புள்ள அப்படி பண்ணினா, யசோத புள்ள பண்ணினா அப்படின்னு எனக்கு பேர் வாங்கி வைக்கிறைய. ஒரு பாவம் எனக்கு தெரியாது. நான் அவ்வளவு சம்மதமா இருந்தேன். நான் ஒரு பண்ணின குற்றம் உண்டு ஊர்ல சொல்லுவாளானால், ஏன்னா இந்த பிள்ளைய பெத்தவா அவதாண்டி அப்படின்னு சொல்ற குற்றம் தவிர இன்னி வரையிலும் நல்ல பேர் எடுத்துட்டேன். பொருள் தாயமிலேன், யாரிடத்துலையும் கொடுக்கல் வாங்கல எனக்கு கடவும் கிடையாது.
ஒருத்தர்கிட்ட வாங்கினட்டேன் கொடுக்கலேன்னு அவ திட்டுறதுக்கோ, எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றமல்லாகால் மற்ற வேறு குற்றம் என் இடத்துல இல்லை. அரட்டா இப்படி திம்புகள் செய்கிறையே, அரட்டான்னு ஒரு வெசு. அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கண்ணன் சொல்றான், நான் ஒண்ணுமே பண்ணலேம்மா, நான் ஒண்ணுமே பண்ணல, சமத்தா தானே இருக்கேன், அவள்லாம் பண்றா, அதை பார்த்து நின்று இருந்தேன். நீ சமத்தா தான் இருப்ப, சமத்தா இருந்தாலும் அவ எல்லாம் என்ன பண்றா, கோவிந்தநாம சங்கீர்த்தனம்